தமிழ்நாட்டில் தற்போது எந்த சமயம் வேணாலும் ஆட்சி கை நழுவலாம், ஆட்சி மாறலாம், அப்படி இல்லைன்னா இடைத்தேர்தலோ பொது தேர்தலோ வரலாம் அப்படின்ற நிலைமை தான் தற்போது நிலவி வந்துட்டு இருக்கு. டிடிவி தினகரன் அஇஅதிமுக கட்சியின் இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றுவதற்காக லஞ்சம் கொடுத்த வழக்கிலிருந்து ஜாமீன் பெற்ற பிறகு சென்னைக்கு வந்த அவர் அஇஅதிமுகவில் கொஞ்சம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன வசிக்கலாவை தவிர வேற யாராலையுமே பதவியிலிருந்து நீக்க முடியாது அப்படின்லாம் ரொம்பவே வெளிப்படையா பேச தொடங்கிட்டாரு. இதை தொடர்ந்து எடப்பாடி அரசு டிடிவி தினகரனுக்கு எதிராக மாறியது. ஆல்ரெடி எடப்பாடிக்கு எதிராக நம்மளுடைய பன்னீர்செல்வம் சுற்றுப்பயணம் எல்லாம் மேற்கொள்ள போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தற்போது டிடிவி தினகரன் அவர்கள் வெளிவந்த உடனேயே அவருக்கு ஆதரவாக இருக்கும் எம்எல்ஏக்களை தனியாக ஆலோசித்து வந்து கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக சமீபத்தில் வந்த செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக தற்போது கிட்டத்தட்ட 33 எம்எல்ஏக்கள் குரல் கொடுத்திருக்காங்க. இதனால நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமியின் அரசுக்கு ஆதரவாக இந்த எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கு. தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கும் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை மொத்தம் 96. நம்மளுடைய திமுக கழகத்துல எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 98 எம்எல்ஏக்கள் இருந்து வந்துட்டு இருக்காங்க. தற்போது இங்க தாங்க ஆட்சி மாற்றமே ஏற்பட இருப்பதாக பல செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. அதாவது தமிழக சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ அவங்க தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும். அதனால எந்த சமயத்துல வேணாலும் திமுக கழகம் தமிழகத்தின் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தற்போது செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய கலைஞர் அவர்களே மீண்டும் முதலமைச்சராக வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு தற்போது தமிழகத்தில் இருக்கும் அரசியல் பிரமுகர்கள் அனைவருமே ஒருமிதமாக கருத்துக்கள் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.